என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கைக்கு நடனம் கற்றுத்தரும் குரு அல்லவா? நீ என்னை தேடி வரலாமா? அப்படி பார்த்தால் நாட்டை பரிபாலிப்பவர் கடவுளுக்கு சமம் என்றல்லவா கூறுவார்கள்? பாகநேரியை பரிபாலிக்கும் அம்பலக்காரர் என்று நீங்கள் அழைக்கப்பட்டாலும் அதற்கும் மேலாக சொல்வதென்றால் நீங்கள் ஒரு மன்னருக்கு சமமானவர் அல்லவா? அப்படிப்பட்டவரை காண தேடி வருவது தவறொன்றுமில்லையே. என் மீது இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கும் நீ இதே அளவிற்கு உன் அக்காள் சுந்தரியிடமும் இப்படி மரியாதை காட்டினால் பொருத்தமாக இருக்கும். உனக்கு தாய்க்கு தாயாக இருந்த ஆளாக்கியவள், நடனம் கற்றுத்தந்த குருவாக விளங்குபவள், அவள் விஷயத்தில் நீ முறையாக நடந்து கொள்ளவில்லையே. அவளுக்குரிய கௌரவத்தை நீ கொடுக்கவில்லையே. உங்களுக்கு வேண்டுமானால் அவள் எனது அக்காவாகவும் நடனம் கற்பித்த குருவாகவும் தோன்றலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவள் ஒரு துரோகி. என்ன சொல்கிறாய் வடிவு? உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் அக்காவையா துரோகி என்கிறாய்? அப்படி சுந்தரி உனக்கு என்ன துரோகம் செய்து விட்டாள்? ஒருவருக்கு விருப்பமான ஒன்றை அவருக்கு தெரியாமல் அபகரிப்பது துரோகம் அல்லவா? இப்படி ஒரு எண்ணம் உனக்கு ஏன் ஏற்பட்டது? உன்னிடமிருந்து அவள் எதை பறித்தாள்? உன் அக்காள் எத்தகைய தியாகி என்பதை அறிந்தால் நீ இப்படி பேச மாட்டாய். எதை தியாகம் என்கிறீர்கள்? நாங்கள் இருவரும் விரும்பி காந்தர்வ மனம் புரிந்து வாழும் நிலையிலும் என் தங்கை கல்யாணியின் திருமணம் நடக்கும் வரை நமக்குள் எந்த உறவும் வேண்டாம் என்று நான் சொன்னதை சிறு முணுமுணுப்பு கூட இல்லாமல், முகத்தில் சிறு சுளிப்பும் காட்டாமல் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டவள். இதைவிட பெரிய தியாகம் வேறு என்ன இருக்க முடியும்? அது அவள் செய்த தியாகம் அல்ல, நான் தந்த சாபம். என்ன சாபமா? நீ ஏன் உன் உடன் பிறந்தவளை சபிக்க வேண்டும்? என் ஆசைக்கு குறுக்கே வந்து விட்டாளே, அதற்காக. நான் விரும்பியவரை என்னிடமிருந்து தட்டி பறித்து விட்டாளே, அதற்காகத்தான். நீ என்ன சொல்கிறாய் என்றே எனக்கு புரியவில்லை. சொல்வதை தெளிவாகச் சொல். இனியும் நான் உங்களிடம் என் உள்ளத்தில் உள்ளதை மறைக்க விரும்பவில்லை. வெட்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் உங்களை என்று முதலில் பார்த்தேனோ அன்றே உங்களை மனமாற விரும்பி காதலிக்க துவங்கிவிட்டேன். உங்களை அடைந்து உங்களோடு வாழ்வதுதான் என் பிறவியின் லட்சியம் என்றே உறுதி செய்து கொண்டேன். உங்களை சந்தித்து என் காதலை உங்களிடம் சொல்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதாலேயே உங்கள் தங்கை கல்யாணிக்கு நடனம் கற்றுத்தர வந்தேன். ஆனால் அதற்கிடையில் என் அக்காள் முந்திக் கொண்டாள். உங்களை சந்தித்து உங்கள் வாழ்வில் இடம் பிடித்து விட்டாள். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. முதல் சந்திப்பிலேயே உங்களை எதிர்த்து பேசிய என் அக்கா, உங்கள் பெயரை சொன்னாலே கொதித்தெழும் சுந்தரி, நான் உங்கள் மீது கொண்டிருக்கும் காதலை எப்படி ஏற்பாள்? அவள் மனதை எப்படி மாற்றுவது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு இடம் தராமல் அவளே தங்களை ஏற்றுக்கொண்டு விட்டாள். நீ என்னை விரும்பியது சுந்தரிக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என் மாமாவிற்கு தெரியும். அவர் யாரிடமும் அதை சொல்ல மாட்டார். ஆனால் எல்லோரிடமும் இதை சொல்லிக் கொள்ளும் வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள். சுந்தரியை விட வடிவு சிறந்தவள் என்று தெரிந்து கொள்வீர்கள். இந்த சிந்தனையை இத்தோடு விட்டுவிடு வடிவு. என்னை பொறுத்தவரை நான் என் தங்கை கல்யாணியை எப்படி பார்க்கிறேனோ அப்படித்தான். வேண்டாம், தயவு செய்து அப்படி ஒரு வார்த்தையை என் காதுகளில் சொல்லிவிடாதீர்கள். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த வடிவை பொறுத்தவரையில் நீங்கள்தான் என் காதலர், கணவர், எல்லாமே. நான் அதிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டேன்.
அவ்வளவு தாகமா? ஆமாம் கல்யாணி, இவ்வளவு நாள் என் மனதில் இருந்த தாகத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டேன் அல்லவா? அதனால் ஏற்பட்ட தாகம். என்ன சொல்கிறீர்கள்? ஆ, நடனத்தில் உச்சகட்டமாக விளங்கும் ஒரு நடனத்தை சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா? அதை சொன்னேன். அதை ஆடியதால் ஏற்பட்ட தாகம் என்றேன். ஓ, அதுதான் உச்சக்கட்ட ஆட்டமா? அதனால்தான் அதை அவ்வளவு உக்கிரமாக ஆடினீர்களா? ஓ, அதை நீ புரிந்து கொண்டதால்தான் எனக்கு ஈடு கொடுத்து ஆடினாயா? நானே அதைக் கண்டு வியந்து போனேன். நான் அப்படி ஆடினேன் என்றால் அதுவும் நீங்கள் கற்று தந்ததுதானே? அந்த பெருமையும் உங்களையே சாரும். கலையை கற்றுத்தரும் குருவிடம் நீ வைத்திருக்கும் குரு பக்தியைக் கண்டு நான் மகிழ்கிறேன் கல்யாணி. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்றே உன் அரங்கேற்றத்தை நடத்திவிடலாம் எனும் அளவிற்கு நீ தேர்ச்சி பெற்று விட்டாய். ஆஹா, அருமை அருமை. எதை பற்றி இப்படி மகிழ்ந்து பாராட்டுகிறீர்கள் அண்ணா? என் தங்கை நடன அரங்கேற்றம் நடத்தலாம் என்று சொல்லும் அளவிற்கு தேர்ச்சி பெற்று விட்டாள் என்று அவளது குருநாதரே பாராட்டுகிறாரே, அதனால் சொன்னேன். ஆனால் ஆனால் என்ன? உன் மீது உள்ள அன்பினால் சொல்கிறாரா, இல்லை உண்மையாகவே சொல்கிறாரா என்றுதான் புரியவில்லை. ஏன் சந்தேகம்? இப்போதே நாங்கள் இருவரும் இங்கேயே ஆடுகிறோம். நீங்களே பாருங்கள். உன் அண்ணனுக்கு முன்னால் நம் நடன திறனை, இல்லை இல்லை, நீ கற்ற உன் நடன திறமையை நிரூபித்து காட்டுவோம். வேண்டாம், இன்னும் ஒருமுறை எனக்காக ஆட வேண்டியதில்லை. கல்யாணியின் ஆட்டத்தை பற்றி நீயே இவ்வளவு சிறப்பாக பாராட்டி பேசிய பிறகு வேறு எவருடைய பரிந்துரையும் தேவையில்லை. இதை மட்டும் இந்த அளவிற்கு புரிந்து கொண்டால் போதுமா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. கல்யாணி, அண்ணா, உள்ளே ஒரு தாம்பூல தட்டு இருக்கிறது, கொண்டு வா. தாம்பூல தட்டா? கொண்டு வா. சரி அண்ணா. வடிவு, நான் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய். நன்றாக புரிகிறது. ஆனாலும் அதற்குரிய காலம் என்று ஒன்றிருக்கிறது அல்லவா? ஓ, அப்படியானால் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்கிறீர்களா? காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்கிறேன். புரியவில்லையே. இப்போது புரிந்துவிடும். அண்ணா, வடிவு, இதை பெற்றுக்கொள். என்ன இது? இவ்வளவு நாட்களாக திருக்கோட்டியூரிலிருந்து வந்து என் தங்கைக்கு நடனம் கற்றுக் கொடுத்ததற்காக பாகனேரியின் சன்மானம். குருபக்தியில் சிறந்தவள் கல்யாணி என்று புகழ்ந்தாயே, அதேபோல் குருதட்சணை தருவதில் அவள் அண்ணன் சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டாமா? உன் உழைப்பிற்கு நான் தரும் சன்மானம், பெற்றுக்கொள். என்ன இது? திடீரென்று இப்போது சன்மானம் தருகிறீர்கள்? இந்த சன்மானத்தையா நான் கேட்டேன்? நீ கேட்க மாட்டாய் வடிவு. ஆனால் தர வேண்டியது என் கடமை அல்லவா? எதற்கண்ணா இப்போதே சன்மானம் தருகிறீர்கள்? பயிற்சியின் நிறைவடையும் போதுதானே தர வேண்டும். இன்றோடு முடிந்துவிட்டது. இனி அரங்கேற்றம் தான் எனும் போதுதானே தர வேண்டும். சரியாக சொன்னாய் கல்யாணி. எப்போது சன்மானத்தை தந்துவிட்டோமோ அப்போதே பயிற்சியும் முடிந்துவிட்டது என்றுதானே பொருள். திடீரென்று ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று புரியவில்லை அண்ணா. உனக்கு புரியாது கல்யாணி, ஆனால் உன் குருநாதருக்கு நன்றாக புரியும். எந்த கலையிலும் எவ்வளவுதான் கற்றாலும் இன்னும் கற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டுதானே இருக்கும். அதனால்தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உச்ச கலைமடந்தை ஓதுகிறாள் என்று பாடினார்கள். கலைமகளின் நிலையே அதுதான் என்றால் நாம் எப்போது எல்லாவற்றையும் கற்று முடிப்பது? நமக்கு எந்த அளவிற்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றால் போதும். அரங்கேற்றம் நடத்தும் அளவிற்கு நீ தகுதி பெற்று விட்டாய் என்று உன் குருநாதர் வடிவே சொல்லிவிட்டாள். எனக்கு இதுவே போதும். நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று
நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் அப்படி பேசுவாய் என்று நானும் தான் எதிர்பார்க்கவில்லை. இருவரும் என்ன பேசுகிறீர்கள்? இன்றுடன் உன் நடனப் பயிற்சி நிறுத்தப்படுகிறது என்பதை பற்றித்தான் பேசுகிறோம். கல்யாணியின் திருமணப் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. இவளுக்கு வரும் மாப்பிள்ளை பட்டணத்து மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம். அவன் முன்னால் ஆடும் அளவிற்கு கல்யாணியின் நடனம் இருந்தால் போதும். அரங்கேற்றம் நடத்துவது என்ற பேச்சிற்கே இடமில்லை. அதனால் தான் இப்படி சொன்னேன். அம்பலம், ஒரு நல்ல செய்தி. என்ன மேகநாதா, ஏன் இத்தனை மகிழ்ச்சி? கல்யாணி நாச்சியாருக்கு சுபயோக சுபதினம் வந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன சொல்கிறாய்? திருமணம் பற்றி பேச வெள்ளையையர் வந்திருக்கிறார். மணமகன்கள் சிலருடைய ஓவியங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். பார்த்தாயா கல்யாணி? அதாவது நாட்டிய பயிற்சி போதும் என்று வடிவை நிறுத்திய நேரம் உடனே உனக்கு வரன்கள் வந்துவிட்டன. நான் சென்று பார்த்துவிட்டு மாப்பிள்ளைகளின் ஓவியங்களை கௌதாரியிடம் கொடுத்து அனுப்புகிறேன். நீ தேர்வு செய்த பின் அதை பற்றி பேசி தீர்மானிக்கலாம். வடிவு, பெற்றுக்கொள். கல்யாணி, உன் குருநாதரை சகல மரியாதையுடன் திருக்கோட்டியூருக்கு அனுப்பிவிடு. கணக்கு பிள்ளை, ஏன் இப்படி அதிசயமாக பார்க்கிறீர்கள்? உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும் பொழுது பெரிய அம்பலத்தாரையே பார்ப்பது போல் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை என் அண்ணன் என்னை விட்டு சென்று விட்டதாகவே நான் கருதவில்லை. என் அருகிலேயே, ஏன் எனக்குள்ளேயே இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன அம்பலம்? அண்ணனை பார்ப்பது போல் என்றீர்களே, அது பொருந்தவில்லை கணக்கு பிள்ளை. அவருடைய கம்பீரமான தோற்றத்திற்கு பக்கத்தில் நான் வரும்போது நான் உடன் வருவதே தெரியாது. அந்த நெடிய வடிவத்தின் நிழலில் நின்று பழகியவன் நான். இனியும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அண்ணனிடம் நீங்கள் காட்டும் இந்த அன்பு தம்பிகளாக இருப்பவர்களுக்கு உதாரணமாக விளங்க வேண்டும். சரி, நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள். நீங்கள் பட்டமங்கலத்தின் அம்பலக்காரராக பொறுப்பேற்றதை பாராட்டி தங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக சிறுகுடி அம்பலக்காரர் இளவழகனார் முதலாக சில அம்பலக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். வைரமுத்தன் இளம் வயது முதலே தன் அண்ணனிடம் மிகுந்த பற்று கொண்டவன். அதனாலேயே அம்பலக்காரர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மிகவும் தயங்கினான். வல்லத்தரையனின் இறுதி காரியங்கள் நடந்த பிறகும் அம்பலக்காரர் பொறுப்பில் யாரும் இல்லை என்றால் பட்டமங்கலம் நாட்டில் நடைபெற வேண்டிய பல பணிகள் பாதிக்கப்படும் என்று சொல்லி வைரமுத்தனை வற்புறுத்தி அந்த பொறுப்பில் அமர வைத்தேன். நல்ல காரியம் செய்தீர்கள். தாய் மாமன் என்ற முறையில் குடும்பத்தின் பெரியவராக தாங்கள் இருந்ததால் தான் இதை செய்ய முடிந்திருக்கிறது. இப்போது ஆங்கிலேயனால் ஒரு சங்கடமான பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு பட்டமங்கலம் அம்பலக்காரரின் ஆலோசனையும் தேவைப்படுகிறது. உரிய நேரத்தில் அவரை பொறுப்பேற்க செய்ததற்கு உங்களை மனமாற பாராட்டுகிறோம். இது என்னுடைய கடமைதானே. இதற்கு எதற்காக எனக்கு பாராட்டு? ஆமாம், ஆங்கிலேயனால் ஏதோ பிரச்சனை என்று சொன்னீர்களே, என்ன அது? நாம் இங்கு விவசாயத்தில் உற்பத்தி செய்யும் விளைச்சலை நாமே நேரடியாக விற்கக்கூடாதாம். ஆங்கிலேயன் அவற்றையெல்லாம் நம்மிடமிருந்து மொத்தமாக வாங்கிக் கொள்வானாம். பிறகு அவன் விருப்பத்திற்கு அதை பிரித்து விற்றுக் கொள்வானாம். இந்த நிலையில் மொத்தமாக அவர் பணம் கொடுப்பார் என்பதற்காக
இப்படிப்பட்ட விற்பனையை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று யோசிக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உற்பத்தி செய்பவை நமக்கே உரியதாக இருக்க வேண்டும். பட்டமங்கலத்தின் சார்பாக அம்பலக்காரர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். நீங்கள் அம்பலக்காரராக பொறுப்பேற்றிருப்பதால் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காகவே நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த நீங்கள் எல்லாம் என்னை தேடி வந்து வாழ்த்துரைப்பதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு வைரமுத்தனின் ஆலோசனையை கேளுங்கள். அவர்தான் வரும்போதே நாம் உற்பத்தி செய்பவை நமக்கே உரிமை என்று சொல்லிவிட்டாரே. அதன் பிறகு நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இருந்தாலும் ஏன் அப்படி சொல்கிறார் என்பதை கேட்பதில் தவறில்லையே. ஆலோசனை என்று வரும்போது ஒருவர் கருத்தை மற்றவருக்கு சொல்வதும் அதில் அவருக்கு சந்தேகம் வந்தால் அதை கேட்பதும் தவிர்க்க முடியாதவை. அத்தோடு ஒரு கருத்தை சொன்னவர் அதில் சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து வைக்க கடமைப்பட்டவராவார். நான் ஏன் அப்படி சொன்னேன் என்றால், நம் பொருளை நாமே விற்பனை செய்கிறோம் என்றால் நியாயமான விலைக்கு அதை விற்போம். எப்போது ஒருவன் அதை பெருந்தொகை கொடுத்து வாங்குகிறானோ அதை நியாயமற்ற முறையில் அதிக விலைக்குத்தான் விற்பனை செய்வான். நம் விவசாயிகள் அவன் அதிக விலை கொடுப்பான், இவன் அதைவிட அதிகம் கொடுப்பான் என்று ஆங்கிலேயனை தேடி போக துணிந்து விடுவார்கள். நாளடைவில் அவர்கள் வெள்ளையனை சார்ந்தே வாழ வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். அதனால் அத்தகைய நிலை ஏற்படாமல் நாமே முன்னின்று விற்பனை செய்தால் வாங்குபவரும் விற்பவரும் ஒரு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அதை செய்வார்கள். அருமை, அருமை. பொருத்தமாக சொல்லிவிட்டீர்கள். இனி இதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை. அம்பலக்காரர் என்ற பொறுப்பை ஏற்றவுடனே எவ்வளவு நிதானமாக ஆழமாக சிந்தித்து ஒரு கருத்தை சொல்கிறார் பார்த்தீர்களா? இதில் என் சிறப்பு ஒன்றுமில்லை. என் அண்ணன் இல்லாத இந்த நேரத்தில் என் மாமா எனக்கு உறுதுணையாக இருந்து பல ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அவர் சொல்படி நடப்பதால் அனைவருக்கும் ஒரு நற்பலன் கிடைக்கிறது. அது என்னவோ உண்மைதான். துரைச்சாமியார் மிகவும் அனுபவசாலி. இப்பொழுதுள்ள அம்பலக்காரர்களிலேயே மிகவும் மூத்தவர். அவர் சொற்படி கேட்டு நடந்தால் அனைத்து மங்கலமும் பட்டமங்கலத்திற்கு ஏற்படும். அப்படியே செய்கிறேன். நாங்கள் வருகிறோம். மாமா, சொல் வைரமுத்தா. இவர்களை உணவிற்கு அனைத்தும் ஆகிவிட்டது. உங்கள் மாமா துரைசாமி அவர்கள் நாங்கள் வந்தவுடனே அழைத்துச் சென்று உணவருந்தச் செய்து அதன் பிறகுதானே உங்களுக்கு சொல்லி அனுப்பினார். அப்படியானால் சரி. அம்பலக்காரராக உங்கள் பணி தொடரட்டும். பட்டமங்கலத்தின் புகழ் உங்களால் மேன்மேலும் உயரட்டும். நாங்கள் வருகிறோம். வாருங்கள். வாருங்கள்.